வணக்க நேயர்களே, மற்றும் ஒரு நெட்டுக்கண் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். சமகால அரசியல் பொருளாதார விடயங்களை அலசியாரான் விவர நெட்டுக்கண் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாங்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பாகவும் அந்த தடுப்புச் சட்டத்தினுடைய பாதிப்புகள் தொடர்பிலே நாங்கள் இந்த உரையாட இருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதலை தொடர்ந்து நாட்டிலே தற்போது அந்த சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தெற்கிலே பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்களாக இருந்த தரப்புகளினால் முன்வைக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறாக கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்களாக இருந்து இன்று எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பிலும் அது நீக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பிலும் தங்களுடைய குரல்களை கொடுத்து வரக்கூடிய நிலையில் இதற்கு முன்னர் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கின்ற போது அந்த சட்டங்களுடைய பிரயோகம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது, இப்போது இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை பார்ப்பதற்கும் அவர்கள் தங்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்கும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிற நிலையிலே அன்றைய கால பகுதியில் அதற்கான வாய்ப்புகள் எவ்வாறாக வழங்கப்பட்டன போன்ற விடயங்களையும் அதேவேளை சமகால தமிழ் தேசிய அரசியலுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் இன்று விசேடமாக அவதானிக்க இருக்கின்றோம். அதனுடைய பிறகுதான் இந்த விடயங்களை பேசுவதற்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் பாலிய முன்னணியுடைய மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார். முதலில் நாங்கள் சோபனனை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் என்னுடைய தொகுப்புரையில் குறிப்பிட்டதை போன்று இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பிலும் அந்த தடுப்புச் சட்டத்தினுடைய பாதிப்புகள் தொடர்பிலும் நேரடியாக அனுபவித்தவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கின்றீர்கள். அந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் பார்க்கின்ற போது விசேடமாக அன்றைய காலப்பகுதிக்கும் இன்றைய காலங்களுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அது ஒரு தெளிவுபடுத்தலாக மக்கள் மத்தியில் இருக்கும். சோபனன் அவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் என்ன? உங்களுடைய கைதுக்கு என்ன காரணங்கள் அங்கே கூறப்பட்டது? உண்மையில் நான் 2020 11ஆம் மாதம் கைது செய்யப்பட்டேன். 26ஆம் தேதி. அது ஒரு முகநூல் 13 அடிப்படையாக வைத்து தான் அந்த கைது இடம்பெற்றிருந்தது. உண்மையில் அந்த நேரத்தில் அது ஒரு முதலாவது சம்பவமாக இருக்க வேண்டும். முகநூல் சம்பந்தமாக ஒரு கைது இடம்பெறுகின்றது சொன்னால் அது என்னுடைய கைதாக தான் இருந்திருக்கும். என்னோட இது மொத்தமாக 10 பேர் அந்த வெவ்வேறு விடயங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். உண்மையில் அந்த காலம் என்றது கிட்டத்தட்ட கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சி வந்த பிற்பாடு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக சரத் வீரசேகர் தான் வந்தவர். அந்த கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சி என்பது முழுமையாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு இனவாதம் சார்ந்த ஒரு ஆட்சியாக இருந்தது. அப்போது இவ்வாறான பயங்கரவாத தடுப்புச் சட்டம் அதுக்கு முதலும் கைதுகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட நல்லாட்சி காலத்தில் அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினுடைய பாவனை மிக குறைவாக இருந்தது அல்லது பாவிக்கப்படவில்லை என்று சொல்ல வேண்டும். பாவிக்கப்பட்டிருக்கலாம். மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியிலும் பாவிக்கப்பட்டது. ஆனால் அரசியல் பழிவாங்கல் அல்லது அப்பாவிகளை கைது செய்கின்ற அந்த தன்மை அந்த நிலைகள் கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சியில் தான் கூட இருந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். தமிழ் இளைஞர்கள் மாத்திரமல்ல ஈஸ்டர் அட்டேக்கை வச்சு கொண்டு கூடுதலாக முஸ்லீம் இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அரசியல் பழிவாங்கல் கூட கூடுதலாக என்னுடைய கைது கூட கிட்டத்தட்ட அவ்வாறு தான் அமைஞ்சிருக்கும். பார்லமெண்ட் உறுப்பினர்கள் கூட கைது செய்யக்கூடிய சம்பவங்கள் கூட இடம்பெற்றிருந்தது அந்த கோட்டாபயருடைய ஆட்சி. இரண்டாவது ஒரு இனவாதத்தின் அடிப்படையாக கொண்டு அந்த ஆட்சி இருந்தது. உண்மையை இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் 1979ஆம் ஆண்டு தற்காலிக ஏற்பாடாக கொண்டு வரப்பட்டிருந்தால் கூட 1982ஆம் ஆண்டு அது நிரந்தர சட்டம் மூலமாக ஆக்கப்பட்டது. ஆயுத குழுக்களை அடக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் அது கொண்டு வரப்பட்டது. ஆயுத குழுக்களை அடக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட அந்த சட்டம் கூடுதலாக பாவிக்கப்பட்டது அப்பாவி தமிழ் இளைஞர்களை கைது செய்வதற்காகத்தான் அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனோடு சேர்ந்ததாக அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த சட்டம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். பல வருடங்களாக 20 வருடங்கள் 15 வருடங்கள் 10 வருடங்கள் மேற்பட்டதான் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் இருந்திருக்கின்றார். தற்போதைய காலத்தில் கூட இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்ட தன்மையை கூட ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த கைதை நான் பெரும்பாலான ஒரு அரசியல் ரீதியான கைதாக பார்க்கவில்லை. அல்லது மேல்மட்டத்தினுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இருந்திருக்காது. அது ஒரு போலீசாரினுடைய அல்லது வேறு யாராவது தூண்டிவிட்டு தான் அந்த கைது இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சியில் இது முழுமையாக ஒரு அரசியல் தலையீடு இருந்தது. மேல்மட்ட அரசியல் தலையீடு தான் அது நடந்திருந்தது. என்று அவர்கள் சிங்கள மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், வாரான புள்ளிகள் உருவாக்க நடக்கின்றது என்றதை காட்டி அந்த தென்னிலங்கையில் வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம்தான் அந்த இருந்தது. இப்போது வெளியில் இருக்கின்ற இந்த ஆட்சிக்கு வெளியில் இருக்கின்ற அந்த இனவாதிகள் எல்லாம் அன்று கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி பல முக்கிய அமைச்சர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தேவையானது இந்த இனவாதம். அவர்கள் இனவாதத்தை மூலதனமாக கொண்டு அதை மேலும்
விஸ்தரித்து அந்த ஆட்சிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிங்கள மக்களை வாக்குகளை பெற்றுக் கொள்வதாக இந்த தமிழ் இளைஞர்கள்லாம் பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாத தோற்றப்பாடு உருவாக்கப்படுகின்றது தோற்றத்தை காட்டுவதற்காக அவர்கள் வெளிக்கிட்டிருந்தார். அந்த கைது அதன் காரணமாக தான் எங்களை போன்றவர்களும் அந்த நேரம் கைது செய்யப்பட்டிருந்தோம். நீங்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் உங்களுக்கான பிணைக்கான கோரிக்கை அப்படியே நீதிமன்றத்தில் உங்களுடைய சட்டத்தரணிகளால் விடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தரப்பிலே பிணை கோரிக்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்ட போது அது மறுக்கப்படுவதற்கும் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கும் போலீசாரினால் என்ன விடயங்கள் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டது? பிணை கோரிக்கையாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கைது செய்யப்படுகின்றவர்களுக்கு சட்டம் அதிபரினுடைய ஆலோசனைகள் இல்லாமல் பிணை கிடைக்காது. என்னுடைய விடயம் அவ்வாறு இருந்தது. போலீசார் விசாரணைகளை நடத்துகிறேன்னு சொல்லுகின்ற நீதிமன்றத்தில் ரெண்டா நாங்கள் கைது செய்யப்பட்ட காலம் வந்து ஒரு கொரோனா பீரியட், கொரோனா காலமாக இருந்ததன் காரணமாக எங்களுடைய நீதிமன்றத்துக்கு கூட எங்களை கொண்டு செல்வதில்லை. அப்போ தொலைபேசி மூலமாக தான் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதனால் நீதிமன்றத்திற்கு கூட எங்களுடைய சுயமாக ஒரு சட்டத்தரணியை வைத்துக்கொண்டு வாதாடக்கூடிய எங்களுடைய நியாயங்களை வெளிப்படுத்தக்கூடிய நிலைப்பாடெல்லாம் அங்கே இருக்கவில்லை. அதே நேரத்தில் மற்றது இவ்வாறான கைதுகள் என்பது மேலொரு மிளச்சித்தனமான கைதாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பிணை கோரிக்கை என்பது சட்டம் அதிபரினுடைய ஆலோசனை கிடைக்காமல் அதே நேரத்தில் எங்களுடைய கைதின் பிறகு மனித உரிமை அமைப்புகள்லாம் கூடுதலாக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நிற்க வேண்டும் என்ற குரல் எங்களுக்காக மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக அந்த விடயங்களும் ஆதிக்கம் செலுத்தியது எங்களுடைய விடுதலை. இல்லாவிட்டால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்படுகின்றவர்கள் ஒரு வருடங்களோ அல்லது இப்போ கைது செய்யப்பட்டு வெளியே வருவதை போன்று 14 நாட்கள் ஒரு மாதத்துக்குள் வருவதில்லை. குறைந்தது ஒரு 10 வருடங்களாவது போகும். அவர்களை என்றால் சந்தையினர் கைது செய்யப்பட்டால் அவர்களை கேள்வி ஒன்றும் இல்லை. அவர்களை விரும்பியவாறு அந்த சட்டம் அதிபர் ஆலோசனை எப்போ வருகின்றது என்று தெரியாது. அதை வைத்தால் தடுப்பு காவலை வைத்துக் கொள்வார்கள். இதுதான் அங்கே நடந்தது. தொடர்ச்சியாக நீங்கள் இப்போது பார்க்கின்ற போது இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, வீட்டுணவு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்று பல்வேறுபட்ட விடயங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு முன்னர் நாங்கள் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான விடயங்களில் பார்க்கின்ற போது தமிழ் அரசியல் கைதிகள் கூறுகின்ற விடயம் தாங்கள் அன்றைய காலப்பகுதியிலே 4ஆம் மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டால் தங்களுக்கு உறவினர்களையோ சட்டத்திறனைகளையோ சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கூட முற்றாக மறுக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியாக இருந்தது. இவ்வாறான ஒரு பின்னணியிலே உங்களுக்கு எவ்வாறாக அந்த அனுசரணைகள் கிடைக்கப்பெற்றிருந்தனவா? குறிப்பாக நீங்கள் வீட்டு உணவை பெற்றுக்கொள்கின்ற விடயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தரப்பட்டிருந்ததா நீங்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட அந்த காலப்பகுதிக்கு? எங்களை கைது செய்த போலீசார் குற்றப்புலனாய்வு அழைத்து 4ஆம் அடி கொண்டு செல்லவில்லை. நாங்கள் முழுமையாக அந்த 1.5 வருடங்களும் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட எங்களுக்கு மாத்திரமல்ல ஏனைய கைதிகளுக்கும் அந்த உணவுகள் வந்து ஏன்னா அது கொரோனா காலம் என்றபடியாக வெளியிலிருந்து உணவுகள் உள்ளே வர முடியாத நிலையாக இருந்தது. அது ஆனால் கொரோனா பீரியட் இல்லாட்டி உணவு கிடைக்கிறது சாதாரணமான விடயமாக தான் இருந்தது. அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்ட கைதுன்றது வந்து மட்டக்களப்பு சிறையிலே அந்த பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கவில்லை. நிறைய அரசியல் கைதிகள் சொல்ல முடியாது. இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த நேரங்களில் மட்டக்களப்பு சிறையில் இருந்தார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இப்போது இந்த சலுகைகள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று முன்னாள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருந்த சுரேஷ் ராலே தலைமையிலே இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்ற போது ஏற்கனவே இந்த சட்டத்தில் பாதிக்கப்பட்டவராக நீங்கள் அந்த விடயத்தை எவ்வாறாக பார்க்கின்றீர்கள்? உண்மையில் இந்த சுரேஷ் ராலே போன்றவர்கள் அந்த நேரத்தில் இராணுவ அதிகாரிகளாக உயர் அதிகாரங்களுடைய இருக்கிற நேரத்தில் தான் இந்த பயங்கரவாத கைதுகள் அதிகமாக நடந்தது. அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்களுக்கு எந்த சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது? ஆனால் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தற்போது சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறைந்தது நான் நினைக்கின்ற 18 மாதங்களை 12 மாதங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மேல்முறையீட்டு நீதி கோர்ட் ஆஃப் அப்பீல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை பிணை எடுக்கலாம். அது சட்டம் அதிபரினுடைய ஆட்சேபனை இல்லாத விடத்தில் அதுபடி எடுக்கலாம். அதே நேரத்தில் மேல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடந்துவிட்டால் மேல் நீதிமன்றம் பிணை வழங்கக்கூடிய நிலைப்பாடுகள்லாம் இருக்கு. அப்படி சில திருத்தம் அதன் காரணமாகத்தான் அதிகமான அரசியல் கைதிகள் வந்து அந்த விடுதலை செய்யப்பட்டவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் இப்பவும் விடுதலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்புகள் இல்லை இந்த திருத்தங்கள் வந்தது காரணமாக. அதே சுரேஷ் ராலே போன்றவர்கள் இப்போ பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பற்றி அதனுடைய வரிகளை பற்றி வெளியில் சொல்லுகிறோம். அதனை இனவாதிகள் எல்லாம் பயங்கரவாத தடுப்பு நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கைதப்பட்ட காலத்தில் இல்லை. அரசியல் கைதிகள் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக நிறைய நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த நேரத்தில் மருத்துவ வசதிகளோடு இல்லை. சிறுநீரக தொற்று உருவாக்கப்பட்டு சிறுநீரகங்கள் செயலிழந்து மரணித்த அரசியல் கைதிகளோடு இருக்கின்றார். இவ்வாறு வேதனைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் யாரும் அந்த தமிழ் அரசியல் கைதிகளுக்காக குரல் எடுக்கவில்லை. இப்பொழுது இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. குறிப்பாக இந்த கைது விடயங்களிலே
இன வேறுபாடு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து ஒருவர் கைது செய்யப்படுகின்ற போது அவர்கள் மிகவும் கடூழியமான முறையிலே நடத்தப்படுவதும், அதேவேளை அரசியல் தரப்புகளாக சிங்கள பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது அவர்கள் பெயருக்குத்தான் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்ற விடயம் அங்கே சூட்டப்படுகிறது தவிர அவர்கள் தங்கள் வளமையான ஏனைய கைதிகளை போன்று சாதாரண நடைமுறைகளைத்தான் அவர்களுக்கான விடயங்களை திணைக்களங்களிலே நடத்துகின்றார்கள் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. நீங்கள் இந்த இரண்டு விடயங்களை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதில் உண்மை இருப்பதாக இருக்கலாம். ஆனால் தமிழ் இளைஞர்கள் கைது செய்கின்ற போது யுத்த காலத்தில் இதனுடைய குற்றம் அதிகம் இருந்தது. என்றால் சாதாரணமாக ஒருவரை சந்தை நபராக அவர் விடுதலை புலிகளோட துறவு என்று சொல்லி ஆரம்ப காலங்களில் இப்போ சுற்றி வளைப்புகள் நடக்கின்ற நேரங்களில் ஒரு தலையாட்டி மூட்டங்களை கொண்டு வருவார்கள். தலையாட்டுகின்ற போது அது யார் என்று தெரியாது கூட்டிக் கொண்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் போடக்கூடிய நிலை இருந்தது. அந்த நேரத்தில் இளைஞர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார். தமிழ் இளைஞர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கடுமையாக வழிகளை அனுபவிச்சிருக்கிறார்கள். சிங்களவர்களுக்கு சுரேசாலை என்ற விடயத்தில் தான் ஒரு ஒரு அனுதாபம் தேடப்படுகின்ற சிங்களவர்கள் மத்தியில். அதில் நான் நினைக்கிறேன் வசந்த முதலிகை இந்த மக்கள் போராட்ட அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரும் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அவரும் சொல்லியிருந்தார் தனக்கு அவ்வாறான சித்திரவதைகள் இப்போதைய என்ற சுரேஷாலை போன்றவர்களுடைய அந்த கண்காணிப்புகள் தான் அது நடந்தது என்று அவரை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். அப்போது நான் நினைக்கிறேன் சிங்களவர்களிலும் அது அந்த ஆட்சியை பொறுத்து தான் இருக்கின்றது. ஒரு இனவாத ஆட்சி அரசாங்கம் இருக்கின்றவர் சிங்களவர்களா அல்லது தமிழர்களா என்று பார்க்க மாட்டார்கள். என்றால் அது என்னது பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று பாவிக்கப்படுவதும் ஒரு ஆட்சியை பொறுத்து தான். இப்போ மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியில் பாவிக்கப்பட்டிருக்கும், ஆனால் மிக குறைவான அளவு பாவிக்கப்பட்டது. விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்ட ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அதே நேரத்தில் நல்லாட்சியின் பிற்பாடு பெரிய அளவில் அது பாவிக்கப்படவில்லை. ஆனால் கோட்டபாயின் ஆட்சியில் அதிகமாக பாவிக்கப்பட்டது. தற்போதைய ஆட்சியில் அது பெரிய அளவு பாதிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஆட்சி பயங்கரவாத தடுப்பு நீக்க வேண்டும் என்று தற்போது ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். இந்த வருடத்துக்குள் பயங்கரவாத தடுப்பு நீக்குவோம், PSTA புதிதாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்படும் என்று சொல்லுகின்றார். உண்மையில் அதிலும் கூட சில ஒரு கேள்வி இருக்கின்றது. அதிலும் ஒரு நாளைக்கு ஐக்கிய நாள் சபை கூட அதை எதிர்க்கின்றது. அந்த சட்டத்தை ஒரு மனித உரிமைக்கு கீழ் ஒரு கட்டுப்பட்ட ஒரு சட்டமாக பார்க்கப்படவில்லை என்ற போலீசாருக்கு இராணுவத்துக்கெல்லாம் அதிகமான அதிகாரங்களை வழங்கக்கூடிய நிலை இருக்கு. அதே 20 வருடங்களுக்கு கிட்ட அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று சொல்லியிருக்கணும். அதே நேரத்தில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் இதுதான் பயங்கரவாதம் என்பதற்குரிய வரைவிலக்கணம் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா பயங்கரவாதத்தின் வரைவிலக்கம் மிக சுருக்கமாக இருக்கவன். சுருக்கமாக இருந்தால்தான் அவர்கள் அங்கே ஒரு தெளிவிருக்க பயங்கரவாத இது யாராவது ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தண்டோ இல்லை பைக் வாகனங்கள் ஏற்றி கொண்டு போனோன்னு சொல்லி கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் சிறையில் வைத்தவர்கள் இருக்கின்றார். அதுதான் பயங்கரவாதத்தினுடைய பரப்பு என்பது மிக சுருக்கமாக இருந்தால்தான் அதை ஒரு சர்வதேச ரீதியான ஒரு அங்கீகாரத்துக்குள்ள அதை பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே அரவிந்தன் குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் தடுத்து வைக்கப்படுகிற அந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் சரத் வீரசேகர. சரத் வீரசேகர தற்போது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றாரே, அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது அவர்களுக்கு சார்ந்தவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட அவர்களுக்கு இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் மீதான அக்கறைகள் அல்ல. அவர்கள் குறிப்பாக இந்த இருக்க வேண்டும், அது யார் தற்போது தங்களுடைய தரப்பினர் பாதிக்கப்படுகின்றார்கள், ஆகையினாலே குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கூறுகின்றார்களா? அவ்வாறுதான் சரத் வீரசேகர நாங்கள் அவர்தான் எங்களை போன்றவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவை விட்டவர் 2020 காலத்தில் சரத் வீரசேகர. அவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக வந்த அதே நாளில் தான் நாங்கள் கைது செய்யப்பட்டிருந்தோம். மாவீர தலைமை சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் நிறைய கைது செய்யப்பட்டதும் சரத் வீரசேகர போன்றவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிற காலத்தில் தான் அந்த நடந்தது. அப்போ அவர்கள் அதிகாரம் இல்லை. தற்போது இந்த இனவாத ஆட்சியை திருப்பி கொண்டு வரணும் என்று சொன்னால் இவ்வாறு சுரேஷாலை போன்றவருக்கு அனுதாபத்தை தேடி சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த அரசாங்கத்தை கவுக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அதான் இப்போ அவர் செய்து கொண்டிருக்கிறது. தற்போதைய ஆட்சியாளர்கள் கூட குறிப்பிடுகிறார்கள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தாங்கள் நீக்குவோம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற போது தற்போது அவர்கள் தரப்பில் ஒரு கருத்து வெளியிடப்படுகிறது. இந்த ஈஸ்டர் தாக்குதலை அந்த தாக்குதல் சூத்திரதாரிகளை விசாரிப்பதற்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த விசாரணைகள் முடிவடையும் வரை இந்த சட்டத்தை நாங்கள் பயன்படுத்த விரும்புகின்றோம் என்று சாரப்பட தற்போது ஆளுந்தரப்பிலிருந்து சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, அதில் நியாயங்களும் இருக்கு. ஏனென்றால் பயங்கரவாத சட்டத்தை திடீரென்று நீக்குகின்ற போது அவர்கள் வெளியே வருவதற்கான அவர்கள் மாத்திரமில்லை, இந்த பாதாள உலக சம்பந்தப்பட்ட குழுக்கள் எல்லாம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதுக்கு சரியான ஒரு பொருத்தமான ஒரு சட்டமூலத்தை தயாரித்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்றது காலத்துக்கு அது 79ஆம் ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட காலத்தில் போன்று இப்போதில்லை. அதுக்கேற்ற போன்று சட்டத்தை உருவாக்கி இவ்வாறான ஈஸ்டர் தாக்குதல் மற்றது பாதாள உலகம் அது நான் நினைக்கிறேன் அவ்வாறான ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கும் என்று நம்புகின்றீர்களா?
ஜனாதிபதி அவ்வாறான வாக்குறுதியை அளித்திருக்கின்றார். ஆனால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது இஷ்ட தாக்குதலாக இருக்கட்டும், வேறு வடிவமாக இருக்கலாம். அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்றது இருக்கக்கூடாது. ஏன்னா அதனுடைய வழி அனுபவித்த அடிப்படையில் அந்த சட்டம் இருக்கக்கூடாது. ஆனாலும் சாதாரண சட்டங்களுக்கு கீழ் வாரான வழக்குகளை கையாளலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். பொது சட்டங்களுக்கு நான் கேட்கின்ற விடயம், அரசாங்கம் இந்த விடயங்களை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஏற்கனவே சர்வதேச நாடுகளுக்கும் தங்களுடைய தேர்தல் மேடைகளிலும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு இணங்க இதை நீக்குவார்கள் என்று நம்புகின்றீர்களா இந்த குறிப்பிட்ட தங்களுடைய ஆட்சிக்கால பகுதிக்குள்? அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். என்றால் ஜிஎஸ்பி ப்ளஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அவ்வாறான அது என்ற அழுத்தம் கூடுதலாக அழுத்தம் எடுக்கப்படுவது இந்த பயங்கரவாத சட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தான். அந்த அவங்களுடைய ஜிஎஸ்பி ப்ளஸ் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலாம் ஆரம்பத்திலேயும் கோட்டபாய ராஜபக்சவும் சட்டத்தில் இந்த அரசியல் கைதிகளை விடுவிக்கிறது காரணமாக இருந்தது இந்த விடயம் தான். அதன் காரணமாக மனித உரிமை அமைப்புகளினுடைய அழுத்தங்கள், ஐக்கிய நாடு சபையினுடைய அழுத்தங்கள் போன்றவை காரணமாக இந்த சட்டத்தை நீக்கக்கூடிய வழிமுறை இருக்கு. 1.5 வருடங்கள் நீங்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே நீங்கள் பின்னர் விடுவிக்கப்படுகின்ற போது முற்றுமுழுதாக வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய வழக்கு நடவடிக்கைகள் தொடர்கிறது, இப்போது பிழையில் தான் விடுவிக்கப்பட்டீர்களா? அந்த விடயங்கள் எவ்வாறாக இருக்கிறது? இல்லை, நான் விடுதலை செய்யப்பட்டு 2 மாதங்களுக்குள் வழக்கு முடிவடைந்து விட்டது. நான் குற்றமற்றவர் என்று தான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. என்னில் எந்த வழக்கை மேற்கொண்டு செல்ல முடிய இப்போதைய ஆதாரங்கள் இல்லை. அதன் காரணமாக நான் விடுதலை செய்யப்பட்டிருந்தேன், சட்டம் அதிபருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு. அதேவேளை நாங்கள் தற்போது பார்க்கின்ற போது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்கள் மத்தியிலிருந்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இதிலே சிங்கள மக்கள் என்று வருகின்ற போது அங்கே ஆட்சியாளர்களுக்கு எதிரானவர்கள் ஒரு குழுமமாக இருக்கிறார்கள். அவர்கள் கடந்த காலங்களில் இந்த சட்டத்தை பயன்படுத்திய தரப்புகளாக இருக்கிறார்கள். அதன் மூலமாக தமிழ் இளைஞர்கள் பலர் கைது செய்யப்படுவதற்கு காரணமானவர்களாக இருக்கின்றார்கள். இன்னொருபுறம் பார்க்கின்ற போது இஸ்லாமிய சகோதரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் தான் அவர்களும் வெளிப்படைந்து இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஒற்றை புள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். தமிழ் தரப்பு 1979க்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் உறுதியாக நிற்கின்றது. இவ்வாறாக இந்த 3 தரப்பும் ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கக்கூடிய நிலையில் இதை நீக்குவதற்கு அரசாங்கம் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சாட்டு போக்குகளை சொல்லி வருவது பொருத்தமான ஒரு விடயம் என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமா இல்லை. நீக்குவோம்னு சொல்லி காலங்காலமாக நீக்குவோம் என்று சொல்லுகின்ற அரசாங்கம் ஒன்றும் இதை நீக்கவில்லை. அதில் சிறிய திருத்தங்களை மாத்திரம்தான் கொண்டு வந்திருக்கின்றார்கள். மற்றபடி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்கவில்லை. அந்நேரத்தில் ஆட்சிகள் மாறுகின்ற போது உறங்கு நிலையில் இருக்கின்ற அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் தங்களுடைய தேவைக்கேற்ப பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லுகின்றவர்கள் எவருமே அதை நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை. ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஒரு சில விடயங்களை முன்னேற்றம் கண்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன். என்னுடைய கணிப்பின்படி சில முன்னேற்றங்களை கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களை விட தற்போதைய அரசு அதில் கொஞ்சம் முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. ஒரு அரசியல் பழிவாங்கலாகவே உங்களுடைய கைதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று பதிவு செய்திருந்தீர்கள். அந்த அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுத்தீர்களா? என்னை இவ்வாறாக அவர்கள் ஒரு சட்டத்துக்குள்ளே வேண்டுமென்று தள்ளினார்கள் என்று இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றீர்களா? இல்லை, அவ்வாறு இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால், நான் அந்த நேரங்களில் கூடுதலாக இந்த தமிழ் தேசியம் சார்ந்த கருத்தியல்களை கூடுதலாக சமூக வலைதளங்களில் அதை எழுதி கொண்டு வந்து நான் கூடுதலாக தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவனாகவும் பேசுவனாகவும் இருந்தான். இவ்வாறான நிலையில் இதை பொறுத்து கொள்ள முடியாத தரப்பு தான் அந்த வேலைகளை செய்திருந்தது. ஏன்னா அவர்களுடைய அரசியல் செயற்பாட்டுக்கு அது ஒரு இடையூறாக இருந்தது. 2020ஆம் ஆண்டு தேர்தல்களின் காலங்களில் தீவிரமான பிரச்சாரங்களை செய்திருந்தது. குறிப்பாக மட்டக்களப்பில் பல பகுதிகளில் இந்த பிரச்சாரங்களை செய்திருந்தோம். இவ்வாறான பிரச்சாரங்களில் நிறைய விடயங்கள் கதைத்திருந்தோம். இவ்வாறான சம்பவங்களை எதிர்கொள்ள முடியாத அல்லது கருத்தை வெல்ல முடியாதவர்கள் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான சக்திகள் தான் அந்த வேலையினை செய்திருந்தார். ஏன்னா அவர்களிடம்தான் அதிகாரங்கள் இருந்தது. அந்த நேரங்களில் எவ்வாறு கைது செய்யலாமல் நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துவிட்டது. அதே போன்று ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது. இந்த விசாரணைகள் தொடர்பாகவும் அதிலே இடம்பெறுகின்ற கைதுகள் தொடர்பாகவும் குறிப்பாகவே பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலும் அல்லது கடந்த ஆட்சியாளர்களை அரசியல் பழிவாங்கல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசாங்கம் அதை பயன்படுத்துகின்றது என்கின்ற ஒரு கருத்தும் என்று பொதுவாக தென்னிலங்கையிலே முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த அரசாங்கம் பயன்படுத்துகின்றது. இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காகவே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துகிறது என்று இல்லை. ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தமாக அவர்கள் நான் நினைக்கின்றேன் பல விசாரணைகளின் அடிப்படையில் தான் ஒருவரை கைது செய்வார். சும்மா ஒரு ஆளை பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யலாம், ஏலாண்டா கைது செய்யலாம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை செய்கின்றது. ஏன்னா அவர்களுக்கு எதிராக பல அந்த ஆட்சிக்கு முதலே பல
சந்தேக கண்ணோட்டங்கள் வெளியிடப்பட்டது. என்ற எதிர்க்கட்சிகளாக இருக்கின்றவர்கள் கூட தற்போதைய அந்த இப்போது ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டிருந்தவர்களை சயித் பிரமாச ஐக்கிய மக்கள் சக்தி கூட இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த அரசாங்கத்தில் மாத்திரம் நாங்கள் முழுமையாக அரசியல் பழிவாங்கல் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. என்றால் அவர்கள் ஒரு வேறு வேறு கருதுகோள்களை அடிப்படையாக வைத்து தரவுகள் அடிப்படையாக வைத்து தான் இந்த கைதுகள் நடந்திருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடலாம். இந்த நீண்ட பகுதியாக இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் இதற்கு கீழே பல்வேறுபட்ட சுமைகளையும் அதே போன்ற அழுத்தங்களையும் தாங்கி உருண்ட அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் எவ்வாறாக கடந்த காலங்களில் இருந்தது, கடந்த காலத்துக்கும் தற்போதைய காலத்துக்கும் இதனுடைய ஒப்பீடுகள் எவ்வாறாக இருக்கிற விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய அவதானங்களை நாங்கள் செலுத்துகின்ற போது மாகாண சபை தேர்தல் தொடர்ச்சியாக இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறாக அவதானிக்கிறீர்கள்? மாகாண சபை முறைமைகள் 2012ஆம் ஆண்டு இறுதியாக நடைபெற்று அதுக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெறவில்லை. உண்மையில் இந்த மாகாண சபை முறைமை என்பது தமிழர்களுடைய தமிழ் இளைஞர்களுடைய சிந்திய இரத்தம் சிறந்த தசைகள் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்ட மாகாண. இது முழுமையாக தமிழர்களுக்குத்தான் உரிமை என்று சொல்லலாம். 1987ஆம் ஆண்டு காலத்தில் ஆயுதமேந்திய இயக்கங்களே ஒரு ஜனநாயக நீரோட்டத்துக்கு கொண்டு வரும் என்ற நோக்கில் தான் அந்த மாகாண சபை இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதில் விடுதலை புலிகள் மாத்திரம் அதை ஏற்கவில்லை நினைக்கின்றேன். ஆனால் மற்ற இயக்கங்கள்லாம் ஜனநாயக நீரோட்டத்துக்கு வந்திருந்தது. அவ்வாறான தேர்தல் என்பது நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும். ஏன்னா இது அரசியல் அமைப்பில் இருக்கணும், அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற ஒரு விடயம். இதை தமிழ் அரசியல் கட்சிகள் நீண்ட காலமாக இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லி வருகிறது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் கூட அதற்குரிய வாக்குறுதிகளை தேர்தல் காலங்களில் வழங்கியிருந்தது. நாங்கள் மாகாண சபை முறைமையை வென்றவுடன் நடத்துவோம் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அது நடத்தப்படவில்லை. இப்போ இந்த ஆண்டும் அது நடத்தப்படுமா என்ற சந்தேகம் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த ஆண்டும் அது நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவர்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிலையில் மாகாண சபை முறைமை இருக்கான்றது பெரிய சந்தேகத்துக்குரிய விடயம். ஒருவேளை மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுகின்ற போது கிழக்கு மாகாண சபையாக இருக்கலாம், வடக்கு மாகாண சபையாக இருக்கலாம், தமிழ் மக்களுடைய பிரதிகளிடமிருந்து குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளிடமிருந்து இன்னொரு தரப்புக்கு சென்றுவிடும் என்கின்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன. இதை நீங்கள் எவ்வாறாக பார்க்கின்றீர்கள்? இதற்கு ஏற்ற வகையிலே தமிழ் கட்சிகள் தங்களை தயார்படுத்துகின்றனவா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சமூகத்தில் இருந்தும் குரல்கள் வருகிறது. நீங்கள் இந்த கருத்தை எவ்வாறு அவதானிக்கின்றீர்கள்? வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வலுவான கட்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது கிழக்கு மாகாண சபையை கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் ஏனைய கட்சிகள் இப்போ ஒப்புற நேரத்தில் தமிழரசு கட்சியோட ஒப்புற நேரத்தில் என்பிபியோ இல்லை வேறு கட்சிகளோ அந்தளவு பலமான ஒரு கட்சிகளாக நான் பார்க்கவில்லை. அதே நேரத்தில் என்னிடமே பலர் கேட்கின்றார்கள், தமிழர்களுக்கு எத்தனை காலத்துக்கு நீங்கள் இவ்வாறு உரிமை என்று பேசி இப்படி எதிர்ப்பரசு செய்யப்படுகின்றீர்கள், ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்ற இதை என்னிடம் கேட்கின்றார்கள். அவ்வாறு கேட்கின்றவர்களுக்கு நான் சரியான பதில்களை வழங்கியிருக்கின்றேன். உண்மையில் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாங்கள் ஒன்றும் சிங்களவர்களுடைய உரிமையை கேட்கவும் இல்லை, அதே நேரத்தில் நாங்கள் புதிதாக ஒரு விடயத்தையும் கேட்கவும் இல்லை. எங்களிடமிருந்து பறைக்கப்பட்ட அல்லது எங்களிடம் தாரை வார்க்கப்பட்ட உரிமைகளைத்தான் நாங்கள் கேட்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், போர்த்துக்கு 1505 இலங்கைக்கு வரும்போது இது ஒரு 3 ராஜ்யங்களாக இருந்தது. அதில் யாழ்ப்பாண ராஜ்யம் சங்கிலியம்மன் ஆண்டு கொண்டிருந்தால், கிழக்கில் திருவண்ணாமலை மட்டக்களப்பு வன்னியர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். வார நேரத்தில் கிட்டத்தட்ட போர்த்துகீயர் கிட்டத்தட்ட 1505 1658 வரை ஆட்சி செய்தார்கள். 150 வருடம் ஆட்சி. அதன் பிறகு ஒல்லாந்தர், பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கு பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட அரசியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றம், சமூக மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அவர்கள் ஒரு ஒற்றையாட்சி முறை அறிமுகப்படுத்தியிருந்தார் நிர்வாக இலகுபடுத்தலுக்காக. அந்த நேரத்தில் இந்த சமஷ்டி அல்லது கூட்டாட்சி போன்ற விடயங்களை தமிழர்களை விட சிங்களவர்கள் தான் ஆரம்பத்தில் கேட்டவர்கள். உங்களுக்கு தெரிந்து கெஸ்ட் பண்டார நாயக்கா 1925ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முடித்துக் கொண்டு இலங்கைக்கு வந்து 1926ஆம் காலத்தில் இந்த நாட்டுக்கு கூட்டாட்சி முறை அல்லது அதிகாரங்கள் பகிர்கின்ற இந்த கூட்டாட்சி முறை பொருத்தமானது என்று அவர் சொல்லியிருந்தார். அதை தமிழ் தலைவர்கள் எதிர்த்ததாக சொல்லப்படுகின்றனர். அவரது முற்போக்கு தேசிய கட்சி ஒன்று ஆரம்பித்திருந்தார். தேசிய காங்கிரஸிலிருந்து தேசிய முற்போக்கு தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்து அதில் இருந்த ஒரு ரத்தினம் என்று சொல்லுகின்ற தமிழர், அவர் அதை எதிர்த்ததாக சொல்லப்படும். அதே யாழ்ப்பாணத்தில் கூட அவர் 1926ஆம் ஆண்டு சமஷ்டி பற்றி தெளிவுபடுத்தலை தமிழர்களுக்கு செய்கின்ற போது யாழ்ப்பாண இளைஞர் தேசிய காங்கிரஸ் ஏதோ ஒன்று அங்கு அதை எதிர்த்ததாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு தமிழர்கள் எதிர்த்து அதே நேரத்தில் இஷ்டபுலே பண்டார நாயக்க மாத்திரமல்ல, கண்டிய சிங்களவர்களோட ஆரம்பத்தில் சமஷ்டி கட்டவர்கள் என்றால் கரையோர சிங்களவர்கள் அடிமையாக தாங்கள் இருக்க கூடாது என்றால் அந்த கண்டி என்பவர் சுதந்திர ராஜ்யம் இயங்கி இருந்தது. போர்த்துகீய உள்ளாந்தர்களை கூட அது கைப்பற்ற முடியாமல் பிரித்தானியா தான் கைப்பற்றிருந்தது. அவ்வாறு ஒரு மேலாதிக்கம் அல்லது உயரிய சாதிய சிந்தனையாக கண்டியவர்களுக்கு இருந்தபடியில் அவர்கள் கரையோர சிங்களவர்களுக்கு ஒரு மாநிலம்,
கண்டிக்கு ஒரு மாநிலம், வடகிழக்கு இந்த ஒரு மாநிலம் அவர்களும் கேட்டிருந்தார். ஆனால் எஸ்டபிள்யூஆர் பண்டர்நாயக் கேட்டாலும் கூட பிற்பட்ட காலத்தில் அவர் 1931ஆம் ஆண்டு இந்த நாட்டில் சர்வஜன வாக்குரிமையினுடைய டொனமூர் அரசியல் திருத்தங்கள் சர்வஜன வாக்குரிமை பிரதேசவாத பிரதிநிதித்துவ முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக அவர்களும் ஒரு இனவாத அரசியல் அல்லது அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இருந்தபடியினால் எஸ்டபிள்யூ பண்டர்நாயக்கா மனதில் கூட மாற்றங்கள் வந்தது. அவரும் தமிழ் தலைவர் பேசுகின்ற போது சமஷ்டியை விட மிக குறைந்த அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற ஒரு விடயத்தை பற்றி சிந்திப்போமா என்று எல்லாம் கேட்டு அவ்வாறு தான் அந்த நிலையில் இருந்திருக்கிறது. நான் ஏன் இதை சொல்லுகின்றேன், நாங்கள் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு தமிழ் தேசிய இனம், இந்த நாட்டின் ஒரு பூர்வீக தொன்மையான ஒரு இனம். நாங்கள் தொடர்ச்சியாக சிங்களவர்கள் உரிமை தர இல்லைன்றதுக்காக நாங்கள் போராட இருக்க முடியாது. அது போன்ற அந்த மாகாண சபை விடயங்களில் தமிழர்கள் ஒரு இலட்சியத்தோடு ஒரு குறிக்கோளோடு இருக்க வேண்டும். நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். பிரதேசவாதம் பேசுகின்ற கட்சிகளுக்கோ இல்லை வேறு சிங்கள பேரணவாத கட்சிகளுக்கோ நாங்கள் அந்த வாக்குகளை அளிக்கக்கூடாது. என்றால் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் ஒரு பூர்வீகமாக சிங்களவர்களுக்கு நிகரான ஒரு சுயாட்சி சுய நிர்ணய உரிமைகளை கொண்ட இனம். நாங்கள் ஒரு 50 கேட்டு நாங்கள் சிறுபான்மை சமூகம் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக பெரும்பான்மை சமூகத்தை நிகராக பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் இருக்கணும்ன்றதுக்காக 50 அதுக்கு பிற்பாடு சமஷ்டியை நாங்கள் கேட்டோம். இலங்கை தமிழ் தேசிய கட்சி அந்த சமஷ்டி கேட்டது போன்று அவர்கள் அன்று அந்த சிங்கள தலைவர்கள் அதை மதிக்கவில்லை. அவர்கள் மதிக்காதன் காரணமாகத்தான் நாங்கள் போராட்டங்கள் அகிம்சை வழி போராட்டங்கள் நடத்தினோம். அகிம்சை வழி போராட்டங்கள் கூட இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டதன் விளைவாகத்தான் அந்த 1970ஆம் ஆண்டு காலங்களில் ஒரு தனிநாட்டுக்கான அங்கீகாரத்தினை தமிழர்கள் வழங்கியிருந்தார்கள். அந்த அங்கீகாரத்தின் பிற்பாடு ஆயுத போராட்டங்கள் விஸ்தரியம் அடைந்திருந்தது. பிறகு இலங்கை இந்திய ஒப்பந்தம், பிறகு முள்ளிவாய்க்கால் முடிவு, இவ்வாறு திருப்பி நாங்கள் சமஷ்டி என்ற அடிப்படையில் நாங்கள் இருக்கின்றோம். இதை நான் சொல்ல விடயம் என்றால் எந்த தேர்தல் நடந்தாலும் அது மாகாண சபையாக இருக்கட்டும் பார்லமெண்ட் மாதிரி எந்த தேர்தலும் தமிழர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த தமிழ் தேசியம் கட்சி என்ற பல இருந்தாலும் கூட இலங்கையில் தமிழர்கள் நம்பிக்கை கொண்ட கட்சி என்ற இலங்கை தமிழ் கட்சி அது நம்பிக்கை கொண்டபடியால் தான் இத்தனை ஆண்டுகளாக அது நிலைத்திருக்கின்றது. இவ்வாறாக நீங்கள் குறிப்பிடுகின்ற பொது கூறுகின்ற விடயம் தமிழ் தேசிய தலைவர்கள் முதல் சமஷ்டி தீர்வை எதிர்த்தார்கள். இப்பொழுது மாகாண சபை முறை வந்திருக்கிறது. அது ஒரு குறைந்த அரசியல் விடயமாக இருந்தாலும் கூட இன்று நாங்கள் பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்ற போது தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையை கொண்டு வர முடியாமல் தடுமாறுகின்றன. எப்போது இந்த ஒற்றுமை வரப்போகிறது? இந்த ஒற்றுமை இல்லாது எல்லோரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு தங்களுக்குள்ளேயே முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்கின்ற போது மக்கள் தேசிய கட்சிகளை நோக்கி நகர்வதிலே அல்லது அவர்கள் அதிலே நகர்வென்ற பாதைகளை பயணிப்பதிலே அதை விமர்சனம் செய்ய முடியாது அல்லவா? தமிழ் தேசிய கட்சிகள் எப்போது ஒரு நிலப்பாட்டுக்கு வரப்போகிறது? உங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி கூட இன்று பல்வேறுபட்ட உள் முரண்பாடுகளாலே அவர்கள் சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாம் பாதுகாப்பாக அமைகிறது அல்லவா உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு? நான் இளைஞரணி தலைவர் என்றதை தாண்டி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறோம், இலங்கை ஒரு தமிழ் தேசிய சார்ந்த கட்சிக்கு வாக்களிக்கிறோம், இல்லை கலைச்சி ஏற்பாடு விடுவன்ற அடிப்படையில் எனக்கும் அந்த ஆதங்கள் இருக்கின்றது. என்றால் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சி ஒரு குடையங்கள் வர வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து நாங்கள் இருந்துவிட்டு தேர்தல்களினுடைய உள்ளாட்சி தேர்தலின் அடிப்படையாக கொண்டு நடந்தது. ஆனால் அவ்வாறு இருந்தாலும் மீண்டும் அந்த கட்சிகள்லாம் ஒற்றுமையாக வர வேண்டும். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அந்த கட்சிகள் மாத்திரமில்லை, ஏனைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளும் ஒரு குடையங்கள் வரும். அவ்வாறு வருகின்ற போது தான் எங்களுக்கு ஒரு பதமைக்கு ஒரு வாக்கு தேர்தல் அரசியல் மாத்திரமில்லை, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும். நாங்கள் தொடர்ச்சியாக ஆளால் விமர்சனம் செய்து கொண்டு வெறுமனே பதவிகளுக்காக நோக்கம் அடிப்படையாக கொண்டு அல்லது இந்த அதிகாரங்களை யார் பெற்றுக்கொள்வது என்ற அடிப்படையாக கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். அவ்வாறு இல்லாமல் போறபடியாக தான் இந்த தேசிய சிங்கள பெரும்பான்மை தேசிய கட்சிகளுக்கும் சரி அர்ஜுனா போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிப்பது வாரண காரணங்கள் தான். இதெல்லாம் தமிழ் தேசிய கட்சிகளுடைய பலவீனத்தால் கிடைத்தவை என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள்? பலவீனத்தான் கிடைத்தது. தமிழ் தேசிய கட்சிகளுடைய பலவீனம் காரணமாகத்தான் ஏனைய கட்சிகள் இங்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மக்களுக்கும் அது நம்பிக்கை இழக்கிறது. நாங்கள் மக்களின் மாத்திரம் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவர்களும் ஏமாந்தவர்களாக இருக்கின்றார்கள் தொடர்ச்சியான முறையில். ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒருமிக்க வர வேண்டும். ஒருமிக்க வந்து ஒரு குடையங்கள் வந்து அவர் ஒற்றுமையாக செய்யப்படுகின்ற போதுதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நான் அந்த கட்சி இந்த கட்சியை சொல்லவில்லை, பொதுவாக எல்லா கட்சிக்கு உரிமை சொல்லுகின்றேன். தமிழ் தேசியம் என்பது ஒரு குடையங்கள் வர வேண்டும். இங்கு சாதிவாதம், வேற பிரதேசவாதம், வேற அவர் பெரியார் வேறு பெரியார் என்று இருக்கக்கூடாது. இங்கு அதிகாரங்களை பெறுவதை விட எங்களுடைய உரிமைகளை வெல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். சரி, இவ்வாறாக நீங்கள் கூறுகின்ற போது ஏன் வாலிபர் முன்னணியாக நீங்கள் வாலிபர் முன்னணிய மட்டக்களப்பு மாவட்ட தலைவராகவும் இருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது? உங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லோரையும் ஒருங்கிணைப்படுத்தி கட்சி தலைமைகள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்கின்ற விடயம் தொடர்பாக ஒரு வலியுறுத்தலை முன்வைக்க முடியாமல் இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? இல்லை, நான் அதற்குரிய வலியுறுத்தல்களை செய்திருக்கின்றேன். ஆனால்
கட்சி ஆனால் பழைய நிலைகளில் இல்லை. கட்சி தற்போது ஒரு கட்டுக்கோப்பாடு இருக்கின்றது. வழக்குகள் இருந்தாலும் கூட, கட்சியில் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் கட்சி ஸ்திரத்தன்மையோடு இருக்கின்றது. அதே நேரத்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் தேர்தல்கள் எல்லாம் மட்டக்களப்பு மாவட்டம் நாடாளுமன்ற தேர்தலாக சக்தியாக மற்ற கட்சிகளோடு அதிகமான வாக்கு வாங்கி 3 தேர்தல்களிலும் கூட, ஜனாதிபதி தேர்தலிலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழரசு கட்சியினுடைய ஆதரித்த வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருந்தார். இவ்வாறு மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற முயற்சியை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை தொடர்ச்சியாக செய்வோம். இந்த விடயங்களை நான் பார்க்கின்ற போது அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகின்ற போது விசேடமாக மயிலத்தமடு மாதவனை மேச்சத்திரை தொடர்பான விடயத்தை தொட்டு சென்றிருந்தார். அந்த விடயங்களிலேயும் அந்த மேச்சத்திரை பயன்பாட்டுக்காக காணிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அந்த காணிகள் போதுமானவையாக இருக்கின்றனவா என்று கேட்டால் இல்லை என்று தான் இது ஒரு ஆளையும் கூறக்கூடியதாக இருக்கும். என்றால் கால்நடைகளுடைய எண்ணிக்கை அவ்வளவு தூரம் தொகையாக இருக்கிறது. இருந்தாலும் ஜனாதிபதி உத்தரவிட்டதற்கு அமைய அந்த 1500 ஏக்கர் நிலத்தை மகாவலி திணைக்களம் இதுவரை இன்னும் விடுவதாக தெரியவில்லை. ஆகவே இங்கே பார்க்கின்ற போது எங்களுடைய பணியாளர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பிரச்சனைகளாக இருக்கலாம், இவையெல்லாம் தீர்க்கப்படாமல் தொடர்ச்சியாக இழுத்தடிக்கப்படுகின்ற போது மக்களும் ஒரு ஏமாற்றத்திலும் விரக்தியிலும் இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதை தீர்ப்பதற்கு அல்லது இந்த விடயங்களை பேசுவதற்கு எங்களுடைய தமிழ் தரப்புகளும் சற்று பின்னிக்கின்றார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய பார்வைப்பாராக இருக்கிறது. இல்லை, தமிழ் கட்சிகள் அதுக்குரிய வலியுறுத்தல்களை செய்து வருகின்ற மயிலத்தமடு பிரச்சனைகளுக்கு எதிராக இது தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக குரல் எடுத்து வருகிறது. அதுக்கு வழக்கு கூட நான் நினைக்கின்றேன் கொழும்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது, தமிழரசு கட்சியால் வைக்கப்பட்டது. அந்த வகையில் மயிலத்தமடு பிரச்சனையை இன்றும் இல்லை, 2015 நல்லாட்சி காலத்தில் கூட அப்போது இருந்த விவசாய அமைச்சர் அந்த எங்களுடைய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலர் துரைராஜி ஐயா தான் அந்த அப்போது இருந்த அந்த ஆக்கிரமிப்பாளர்களை குடியேற்றவாசிகளை வெளியேற்றுவதற்கு முயற்சிகள் செய்த தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக இந்த மயிலத்தமடு விடயங்களில் அக்கறையுடன் செய்யப்பட்டு வருகின்றது. நான் கேட்பகின்ற விடயம் என்றால் ஜனாதிபதி அதை நிலத்தை விடுவீங்கள் என்று ஒரு அறிவிப்பை விடுத்து விட்டார். ஆனால் அந்த அறிவிப்பு இன்னும் 1 மாத காலமாகிறது, இன்னும் அது நிறைவேற்றப்படவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த விடயங்களை எடுத்து பேசி ஜனாதிபதியுடைய அறிவிப்பை நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் தயாராக இல்லை என்கின்ற விடயங்களை பேசி ஒரு நெருக்குதலை கொடுக்க வேண்டாமா உங்களுடைய எம்பிக்கள்? அவர்கள் பேசாமல் இல்லை. அது 1000 நாட்களை தாண்டி விட்டது. நான் நினைக்கின்றேன் தற்போது நேற்று கூட அந்த இடத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் குடியேற்றங்களை அமைக்கின்ற வேலைகள் ஈடுபடுகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நான் பார்த்தேன். நான் நினைக்கின்றேன் பெரும்பாலும் வாரண விடயங்கள் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டு செல்லும் வழியே இதுக்குரிய முடிவு கிடைக்க வாய்ப்பு நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அங்கு இருக்கின்றது ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயற்பாடு தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்றால் அதுக்கு அந்த பிரதேசத்துக்குள் சிங்கள பௌத்த பேர்ணவாத இனவாதிகளுடைய செயற்பாடுகளும் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பௌத்த பிக்குனுடைய செயற்பாடுகளும் இருக்கு. வாரணவர்கள் அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கின்றார்கள் என்றால் நான் நினைக்கின்றேன். ஏன்னா இந்த அரசாங்கம் கூட அஞ்சும் என்னென்னு சொன்னால் ஒருவேளை அந்த இடத்தில் பண்ணையாளர்களுக்கு தீர்வை ஒன்று பெற்றுக் கொடுக்க வெளிக்கிட்டால் தங்களுக்கு எதிர்ப்புகள் பெரும்பான்மை சமூகத்தில் மத்தியில் எழும் என்ற ஒரு அச்ச உணர்வு கூட இந்த ஆட்சியாளர் இருக்கலாம். இதுதான் அங்கே இருக்கின்ற பிரச்சனை. உள்ளாட்சி மன்றங்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றன, ஒருவரிடம் கடந்திருக்கிறது, அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறாக இருக்கிறது? நான் உங்களிடம் வினவுகின்றேன் என்றால் உங்களை போன்ற இளையோர்கள் தான் இன்று உள்ளாட்சி சபைகளுடைய பல சபைகளில் உறுப்பினர்களாகவும் தவிசாளர்களாகவும் கூட இருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் விசேடமாக இந்த உள்ளாட்சி மன்றங்களுடைய உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறாக இருக்கிறது? இவை தொடர்பாக உங்களுடைய கட்சி எவ்வகையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது? மாவட்ட கிளை கூட்டத்தில் இந்த விடயங்கள் தொடர்பில் அலசி ஆராயப்படுகிறதா? இவை தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்குமா? இல்லை, உள்ளாட்சி மன்றங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆட்சி அமைக்கப்பட்ட உள்ளாட்சி மன்றங்களை சிறப்பாக அங்கு எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் மக்களால் முன்வைக்கப்படும் நான் காணவில்லை. மிக சிறப்பான முறையில் அவர்களுடைய அந்த அதிகாரத்துக்கு எல்லைக்குட்பட்ட வகையில் அவர்கள் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றார்கள் தான் நான் நினைக்கின்றேன். என்றால் அந்தளவு ஒரு எதிர்ப்பு மக்கள் மத்தியில் வந்ததை நான் காணவில்லை. தமிழரசு கட்சி ஆட்சியில் இருக்கின்ற அந்த ஆட்சி நிலவுகின்ற உள்ளாட்சி சபைகளை பொறுத்தவரை மாவட்ட குழுவிலும் இது சம்பந்தமாக உள்ளாட்சி தலைவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றதுக்கெல்லாம் குழுக்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுடைய செயற்பாடு மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய கட்சிக்குள்ளே நீங்கள் ஒரு சுய விமர்சனத்தை வைப்பதற்கான ஜனநாயகம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இருக்கின்றது. அதை அவர்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்களா? இல்லாத ஏதாவது அழுத்தங்கள் இருக்கிறதா?
அவ்வாறான அழுத்தங்கள் எனக்கு இருப்பதா தெரியவில்லை. நான் என்னுடைய தனிப்பட்ட நான் ஒரு தேர்தல் கேட்க வேண்டுமோ அல்லது வேறு வேறு விடயங்களுக்காக இந்த கட்சிக்குள் வந்தவன் அல்ல. நான் கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த கட்சிக்குள் இணைந்து கொண்டவன். தமிழ் தேசியம் என்ற கொள்கைக்கு பொருத்தமான ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தான் இருந்தது. அந்த அடிப்படையில் தமிழரசு கட்சிக்குள் இணைந்து கொண்டான். மற்றும்படி தேர்தலின் நோக்கமாக கொண்டு ஆசனம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லை வேறு வேறு விடயங்களுக்காக வந்தவன். அதனால் தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களையும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதாகவும் நான் இருக்கின்றேன். அதனால் அதுக்காக எனக்கு அழுத்தங்கள் வந்ததோ இல்லை வேறு ஒரு விடயங்களோ நடந்ததா நான் பார்க்கவில்லை. வேறு எனக்கு தெரியவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் சார்ந்த ரீதியாக தமிழரசு கட்சி வழிநடத்த வேண்டும் என்பதில் நாங்கள் குறியாக இருக்கின்றோம். நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கின்றோம். விசேடமாக இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாக மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு குற்றமற்றவராக தற்போதைய கால பகுதிகளில் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பாக பேசப்படுகின்ற விடயங்கள், அதிலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அனுசரணைகள் என்று கூறப்படுகின்ற விடயங்கள் என்று பல விடயங்கள் இருக்கக்கூடிய நிலைக்குத்தான் அன்றும் இன்றும் அந்த வித்தியாசங்கள் எவ்வாறாக இருந்தன என்பது தொடர்பில் என்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஆழமாக பதிவு செய்திருக்கிறீர்கள். அதிலும் விசேடமாக நான் கூறுவதாக இருந்தால் தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடு தொடர்பாகவும் அதேபோன்று மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள், மக்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்பான விடயங்களை நீங்கள் நிச்சயம் பதிவு செய்கிறீர்கள். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்று கலையத்துக்கு வருகை தந்து பல்வேறுபட்ட விடயம் தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை இன்று மேற்கொண்டமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தொடர்ந்து மற்றும் ஒரு நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடுபட்டு நான் கீர்த்தனன். வணக்க நேயர்களே. Thank you.